திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி எதிர்த்து பேசிட்டு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. 2009ஆம் ஆண்டு நடந்த ஈழத்தின் இறுதிக்கட்ட போரின் போது திமுக மாநிலங்களவை உறுப்பினர் கனிமொழி அளித்த வாக்குறுதியின் பேரில் சசிதரன் உள்ளிட்ட விடுதலை புலிகள் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் இலங்கை அரசிடம் சரணடைந்ததாகவும் சரணடைந்த அவர்களின் நிலை தற்போது என்னவென்று தெரியவில்லை என்று சசிதரனின் மனைவி அனந்தி சசிதரன் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. இது அடுத்தடுத்த கட்ட விவாதங்களுக்கும் வித்திட்டிருக்கிறது. இப்படி ஒரு சூழலில் அனந்தி சசிதரன் அளித்திருக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டு என்பது நியாயமானதா, அடிப்படை ஆதாரங்கள் இருக்கின்றனவா இல்லையா என்பது குறித்து பல்வேறு கோணங்களில் நாம் விவாதிக்கிறோம். இந்த விவாதத்தில் நம்மோடு தொலைபேசி வாயிலாக அனந்தி சசிதரன் இலங்கையிலிருந்து இணைகிறார். அதேபோன்று திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த திரு TKS இளங்கோவன், தமிழ் தேசம் பத்திரிகையின் ஆசிரியர் திரு தியாகு, அரசியல் ஆய்வாளர் ஜெகத் கஸ்பர் மற்றும் நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த திரு வியன் அரசு ஆகியோர் இணைந்திருக்கிறார்கள். தொடர்ந்து விவாதிக்கலாம். வணக்கம். வணக்கம். அனந்தி சசிதரனோட தொலைபேசி முன்னாடி உங்களுடைய கருத்துக்களை நான் அறிய விரும்புகிறேன். ஏற்கனவே இந்த குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டு கிட்டத்தட்ட 48 மணி நேரம் கடந்திருந்து மறுப்புகள் எல்லாம் திமுக தரப்பிலும் வந்திருக்கக்கூடிய சூழலிலும் இது எத்தனை மறுப்புகள் சொல்லப்பட்டாலும் ஏதோ ஒரு விஷயம் அதுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு, இந்த விஷயத்தை மறுத்திருந்தாலும் இதை தாண்டின விஷயம் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்ற சர்ச்சை தொடர்ந்து நீடிப்பதன் காரணம் என்ன நினைக்கிறீங்க? என்னை பொறுத்தவரை அவரிடம் நான் நேரடியாக கேட்டேன். அதுபோல சசிதரன் எழிலன் என்றவருக்கு வேறு இங்கே இருக்கிறது. அவர் என்னிடம் பேசவில்லை என்பதை மிக தெளிவாக பேசிய கூற்றை திட்டவட்டமாக திருமதி கனிமொழி அவர்கள் மறுத்திருக்கிறார்கள். அந்த சூழ்நிலையிலே அப்படி ஒரு நிகழ்வு நடந்திருந்தால் கூட ஒருவரை எந்த அடிப்படையில் எந்த நம்பிக்கையில் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த ஒருவர் இந்த வாக்குறுதியை தந்திருக்க முடியும் என்கிற கேள்வியைத்தான் நான் எழுப்ப விரும்புகிறேன். சரி, அதோட முதல் கட்ட கேள்வி வச்சுக்கிறேன். திரு தியாகு, இந்த குற்றச்சாட்டு கனிமொழி மீது சுமத்தப்பட்டிருப்பது என்பது ஏற்கனவே திமுகவிற்கு ஈழ விடுதலை போராட்டத்தில் அந்த போரின் போது ஒரு பிளாக் மார்க் இருந்தது. அதை மேலும் பெரிதிப்படுத்தி அடுத்த கட்ட தேர்தலில் திமுகவை வீழ்த்தக்கூடிய ஒரு ஆயுதமாக பரப்பப்படுகிறது அப்படின்னு ஒரு பிரச்சாரம் இருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது கனிமொழி மீதான குற்றச்சாட்டு என்று நாம் பார்க்கல. அவங்க ஒரு தகவல் சொல்றாங்க, அதற்கு உள்நோக்கம் கற்பிக்க வேண்டியதில்லை. கனிமொழிக்கும் நாம் உள்நோக்கம் கற்பிக்க போறதில்லை, அதெல்லாம் முக்கியம். 2011 மே 18ஆம் நாள் முல்லைத்தீவு நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கும் போதே இதை அனந்தி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ திடீர்னு 2015 சொல்லப்படுறது இல்லை. அந்த வழக்கு சாட்சி விசாரணை என்ற கட்டத்தை இப்போ அடையுது. ரத்னராஜன் அவங்களுடைய வழக்கறிஞர் அந்த முதல் மனுவிலேயே இதை சொல்லியிருக்கிறார். அப்போ என்ன நடந்துச்சுங்கிறத இப்போ வழக்கு விசாரணையில் சாட்சி கூண்டில் நின்று இவர்கள் சொல்லும் போதுதான் இது இவ்வளவு தூரம் பிரபலம் அடைகிறது. உள்நோக்கம் கற்பிக்க வேண்டிய தேவையில்லை அப்படின்னு நீங்க சொல்ற வார்த்தை எடுத்துட்டாலும் உள்நோக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்பே இல்லைன்னு மறுத்த முடியுமா? ஏன்னா சொல்லப்பட்டிருக்கிற அந்த வாதம் என்பது ஒரு முக்கியமான நபர் மீதானது. அந்த காலகட்டத்தில் திமுக ஆட்சியில் இருந்தது. இப்படி ஒரு சொல்லப்பட்டிருக்க விஷயத்துக்கு உள்நோக்கத்துக்கு வாய்ப்பு இல்லைன்னு மறுத்த என்னன்னா இப்ப அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, என்னிடம் எந்த ஆதாரமும் இல்லை. ஒரு ஆவண காப்பக பொறுப்பாளரின் பக்கத்தில் இருந்தார். இவங்க எல்லோரும் சரணடைகிற பொழுது ஆயிரக்கணக்கான மக்கள் முன்னிலையில் சரணடைஞ்சாங்க, தனியா போகல. ஒரு பாதிரியார் இருந்தார், மற்ற பல போராளிகளும் இருந்தாங்க, அரசியல் பிரிவை சேர்ந்த ஏராளமானவர்கள் இருந்தாங்க. இது 16ஆம் தேதி நடந்த உரையாடல். 18ஆம் தேதி அவங்க சரணடைஞ்சிருக்கிறாங்க. இவங்களுக்கு நான் அவங்க மனசாட்சிக்கே விட்டுறேன்னு அவங்க சொல்லிட்டாங்க. அது ஒரு விஷயம் முடிஞ்சு போச்சு. ஒருவேளை கனிமொழி இவர் அவ்வளவு முக்கியமானவர் அல்ல அப்படின்னு சொல்றதன் மூலமாக இதை நினைவு வைத்துக் கொள்ளாமல் போறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் ஆஃப் டவுட்டை நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அது முக்கியம் இல்லை. அது ஏன்னா முக்கியமான விவாதத்தை விட்டு வேறொன்றில் போய் கவனத்தை அது குவிக்கிறது. இங்க முக்கியமானது என்னன்னா, இந்த இறுதிக்கட்ட போரில் இந்திய அரசுக்கு என்ன பங்கு, இந்திய அரசில் அங்கம் வைத்த திமுகவுக்கு என்ன பங்கு, அந்த பங்கின் ஒரு பகுதியாகத்தான் கனிமொழி பேசியிருந்தால் பேசியிருக்க முடியும். கனிமொழிங்கிற விவாதிக்கலாம். நீங்க அந்த காலகட்டங்கள்ல திமுகவினோடு, இன்னும் சொல்ல போனால் கனிமொழி அவர்களோடு பல்வேறு நிகழ்வுகளில் ஒன்றாக இணைந்து செயல்பட்ட நபர். அந்த அடிப்படையில் இந்த நிகழ்வுகள் குறித்த போதுமான அந்த நாலேஜ் என்பது உங்களுக்கு இருக்கும். இந்த சர்ச்சை ஏற்பட்டிருக்கூடிய இந்த சூழல்ல உங்களுடைய கருத்து என்ன? முதலில்
சரணடைதல் என்கின்ற ஒரு முடிவை இயக்கம் எடுக்கிற பொழுது அதில் ஒரு கட்டளை தலைமை கண்ணி ஒன்று இருக்கும். தேசிய தலைவரனுடைய ஒரு ஒப்புதலோடு அரசியல் பிரிவு அந்த முடிவை முன்னெடுக்கிறது. அந்த கட்டளை தலைமையிலும் அதிகாரபூர்வமாக அதை முன்னெடுக்கிற பொறுப்பு நடேசன் அவர்களுக்கும் புலித்தேவன் அவர்களுக்கும் மட்டும்தான் இருந்தது. இவர்கள் இருவரும் யார் யாரோடு தொடர்பில் இருந்தார்கள், என்ன பேசினார்கள் என்பது இன்று ஐக்கிய நாடுகள் அவையினுடைய உள் விசாரணை அறிக்கைகளிலும் எத்தனையோ நம்பகமான கிரெடிபிள் ரிப்போர்ட்ஸ் அதில் பதிவாகி இருக்குது. மிக முக்கியமாக இவர்கள் உரையாடியது என்றால் புலித்தேவன் நடேசன் இருவரும் மேரி கால்வின் என்கின்ற சண்டே டைம்ஸ் இங்கிலாந்தினுடைய ஒரு பத்திரிகை நிருபர், ஒரு மிகப்பெரிய மனித உரிமை போராளி. அவர் ஐநா அவையினுடைய அலுவலர்களுக்கு பொறுப்பான விஜய் நம்பியார் அவரோடு தொடர்பு என்கின்ற வகையில் ஒரு கண்ணி செல்கிறது. இன்னொரு கண்ணி இதே நடேசன் புலித்தேவன் இருவரும் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் நேரு, அவருடைய பேர் கூட நீ கேள்விப்பட்டிருப்ப, நேரு, பசில் ராஜபக்ஷே, பாலித கோகனா, மஹிந்த ராஜபக்ஷே என்பதாக ஒரு கண்ணி தொடர்கிறது. இந்த இரண்டு முனைகளில் நடந்த உரையாடல் தான் சரணடைதல் பற்றி தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் அதிகாரப்பூர்வமாக நடத்திய சரணடைதல் பேச்சுவார்த்தைகள். இதற்கு அப்பால் யாருக்கெல்லாம் யாரை தெரியுமோ களம் முற்றாக சிதறுகிற பொழுது, சகலமும் முடிந்து போகிற ஒரு காட்சியை எதிர்கொள்கிற பொழுது, இப்போ கடற்புலி தளபதி சூசை அவருக்கு தெரிந்த பல தொடர்புகள் இங்கு உண்டு. அவர்களுக்கெல்லாம் அவர் பேசுகிறார். எனக்கு தெரிந்த பலர் உண்டு, என்னோடும் பலர் பேசுகின்றார்கள். யார் யாரிடமெல்லாம் பேச முடியுமோ, எத்தனை பேரை தெரியுமோ அத்தனை பேரிடமும் அவர்கள் பேசுகிறார்கள். அப்படி பேசுகிற பொழுது இங்கிருக்கிற யாருக்கும், அது நானாக இருக்கட்டும் கனிமொழியாக இருக்கட்டும், களத்தினுடைய ஒரு உறுதிப்பாட்டை தரக்கூடிய நிலையில் அன்று களச்சூழல் இல்லை. ஆகவே ஒரு தெளிவான வழிநடத்துதலை இதனை செய்யுங்கள் என்று கனிமொழி அவர்கள் சொல்லி இருப்பார்கள் என்று நான் எண்ணவில்லை. அந்த இடத்துல தான் என்னுடைய கேள்வி. பொதுவாக இது போன்ற விஷயங்கள் அங்கிருந்து இங்கே நம்பகத்தகுந்த வட்டாரங்களிலிருந்து சில தகவல்கள் தேவை அப்படின்னு நீங்க சொன்ன மாதிரி தான். அந்த தலைமை என்பது ஹை கமாண்ட் என்பது டோட்டலா டிஸ்மேண்டில் ஆயிருக்கு. அந்த ஹை கமாண்டோட கம்யூனிகேஷன் டிஸ்மேண்டில் அப்படி நீங்க சொல்லக்கூடாது. இல்ல ஒருவேளை அப்படி சொல்ல தயவு செய்து தப்பா எடுத்துக்காதீங்க. மே 18ஆம் தேதி அதிகாலை 6:20 வரைக்கும் அந்த கமாண்ட் ஸ்ட்ரக்சர் இருந்தது. புலித்தேவன் நடேசன் அதெல்லாம் வந்து நீங்க மினிட் பை மினிட் ரெக்கார்டட் ஆயிருக்குங்க. அது இல்லைன்னு நீங்க சொல்லக்கூடாது. சரி, நான் அதுக்கான அனந்திகிட்டையும் கேட்கலாம். அதுல இருந்து அந்த பாயிண்ட் வருது. உங்களிடமிருந்தும் சில விஷயங்களை கேட்கலாம்னு நினைக்கிறேன். இந்த சரணடைதல் ப்ராசஸ் என்பது ஹைகமாண்ட்ல இருந்து வந்திருக்கும். அதை தாண்டி அவரவர்களுக்கான தொடர்புல அவங்க கேட்டிருப்பாங்க. ஆனா அத்தாரிட்டேட்டிவா இதை செய்யுங்கள் என்று இங்கிருந்து சொல்வதற்கு வாய்ப்பு இல்லைன்னு கஸ்பர் சொல்றாரு. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? அதாவதுங்க, கடைசி கட்டம் அங்கே முள்ளிவாய்க்கால் பகுதியில் நின்றவர்களுக்கான தலைமை இடத்துக்கோ அல்லது நடேசனுக்கோ புலித்தேவனுக்கோ இந்த தொடர்புகளெல்லாம் அருந்து போன ஒரு நிலையில் காயம்பட்டு கிடக்கிற ஆயிரக்கணக்கான மக்களையும் செத்து கிடக்கிற நம்முடைய உறவுகளையும் அப்புறப்படுத்தணும் அல்லது காயம்பட்டு கிடக்கிறவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற நோக்கத்தில் நடேசன் போன்றவர்கள் புலித்தேவன் போன்றவர்கள் 3 முடிவுகளுக்கு வந்தார்கள். ஒன்று, அவர்கள் தப்பித்து ஓடுவது அல்லது குப்பி அடித்து சாவது, இல்லையானால் சரணடைவது. இப்போ நம்முடைய அண்ணன் தியாக அவர்கள் கனிமொழி மீது கலங்கம் கற்பிக்க விரும்பவில்லை. கலங்கம் கற்பிப்பதா இல்லையா என்பதில் இங்கு விவாதம். உண்மை தெரிந்தாக வேண்டும். லட்சக்கணக்கான மக்களை நாம் பலி கொடுத்திருக்கிறோம். அந்த மக்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருந்த புலிகள் இயக்கம் இன்றைக்கு இல்லை. அப்படியானால் என்ன நடந்தது என்கின்ற உண்மை உலக மக்களுக்கு தெரிந்தாக வேண்டும். குறிப்பாக தமிழ் தேசிய இன மக்களுக்கு தெரிந்தாக வேண்டும். நம்முடைய தந்தை அவர்கள், தந்தை கஸ்பார் அவர்களே, கனிமொழி, சுபவீரபாண்டியன், கார்த்திக் சிதம்பரம், ஐயா சிதம்பரம், விஜய் நம்பியார் இவர்களோடு தொடர்பு கொண்டு பேசியதாக சில இதில் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நடேசன் அல்லது புலித்தேவன் அல்லது எழிலன் என்ற சசிதரன் போன்றவர்கள், அவர்களுக்கு அன்றைக்கு இருந்த இக்கட்டான சூழ்நிலை, யாரும் உத்தரவிட்டவர்கள் முடிவெடுக்க முடியாது. இருந்தாலும் ஒரு நெருக்கடியான நிலையிலே, அது அரசியல் பிரிவு, ஆயுத பிரிவு அல்ல, அரசியல் பிரிவுள்ள உள்ள நடேசன் உலகத்தில் யாரிடம் வேண்டுமானாலும் தொடர்பு கொள்ளலாம். கடைசி நேரம் சூழ்நிலைக்கு தகுந்தவாறு தொடர்பு கொண்டு பேசியதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நான் கேட்கிறேன்,
வெள்ளைக்குடி ஏந்தி சரணடையுங்கள் என்று அவர்களுக்கு வந்த தகவலின் அடிப்படையில், அது கனிமொழி வாயிலாகவோ அல்லது நம்முடைய தந்தையார் அவர்கள் சொன்னது போல விஜய் நம்பியார் வாயிலாகவோ வந்திருக்கிறது. வெள்ளைக்குடி ஏந்தி போனவர்களை சுட்டுக் கொன்றது போர் குற்றமா இல்லையா என்பதுதான். அந்த போர் குற்றத்தை இதுவரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் அன்றைக்கு ஆட்சியில் இருந்தவர்கள் ஏன் கண்டிக்கவில்லை, இன்றைய வரைக்கும் கண்டிக்கல என்பதா நம்முடைய. எனவே உண்மை தெரிந்தார்கள். நாங்கள் கண்டிக்கவில்லை என்பதே தவறு. ஆட்சியிலே இருந்து போர் குற்றம் குறித்து விசாரிக்க வேண்டும் என்று இந்திய அரசை வலியுறுத்தி தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் சொல்லியிருக்கிறோம். நாங்கள் டெசோ மாநாடு போட்டு அந்த மாநாட்டிலே அதை கண்டன தீர்மானம் போட்டிருக்கிறீர்கள். டெல்லியோட பேசுறது இந்திய அரசியல் இருந்த நீங்கள் எளிதான செய்திகள் அல்ல. அனந்தி, உங்களிடம் நிறைய கேள்விகள் இந்த இடத்துல இருக்கு. சில விளக்கங்களோடு இவர்கள் நால்வரும் பேசிய விஷயங்களை நீங்க கேட்டிருப்பீங்க. சில அடிப்படையான கேள்விகள் இந்த விஷயம் வெளியானதிலிருந்தே எழுந்துட்டு இருக்கு. இந்த நேரத்தில், அதாவது நீங்க நீதிமன்றத்தில் கொடுத்த அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் இது வெளி உலகத்திற்கு பெரிய அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு எடுத்துக்கொண்டாலும், இந்த நேரத்தில் நீங்கள் வலியுறுத்துவதற்கான பிரத்யேக காரணங்கள் எதுவும் இருக்கா? இந்த எனக்கு பிரத்யேக காரணங்களோ எங்களுடைய பின்னணியோ எதுவுமே இல்லை. ஆனால் நான் பல இடங்களில் நான் பேசி இருக்கின்றேன். இது சம்பந்தமாக பலதரம் பல ஊடகவியலாளர், சர்வதேச நாடுகள் பலவற்றுடன் இந்த பிரச்சனையை பற்றி நான் பேசி இருக்கின்றேன். ஆனால் இந்த நான் வழக்கில் உயர் நீதிமன்றில் நான் போட்ட இந்த ஆட்கொணர்வு மனு வழக்கு விசாரணையின் போதுதான் இந்த செய்தி கூடுதலான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறோம். உயர் நீதிமன்றில், ஒரு நாட்டினுடைய உயர் நீதிமன்றில் இவர்களுடைய தலையீடு இருந்தது என்று தெரிவித்த கருத்து பெரிய அளவில் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இதுக்கு பின்னணியோ இது கூறுகின்ற காலமோ, எனக்கு நீதிமன்றத்தில் அழைக்கப்பட்ட போது நான் அந்த விசாரணையை கூறியிருந்தேன். 2011 நான் இந்த வழக்கு எழுதி 12 தாக்கல் செய்த வழக்குக்கு இப்பொழுதுதான் நான் நீதிமன்றத்தில் கூண்டிலேற்றி விசாரிக்கப்பட்டேன். எனவே இது அந்த காலம் எப்படி அமைந்து விட்டது. ஆனால் இதற்கு முன்னர் நான் அரசியல்வாதியா வருவதற்கு முன்னர் ஒரு அரசாங்க உத்தியோகத்தராக இருந்த போதும் நான் இந்த கருத்தினை பல ஊடகங்களுக்கும் பல நாட்டினுடைய பிரதிநிதிகளுக்கும் நான் தெரிவித்திருந்தேன். எனவே இது காலம் சூழல் பார்த்து நான் தெரிவித்த கருத்து அல்ல. எங்களுக்கு நடந்த சம்பவத்தை நடந்தவாறே நான் அவ்வாறே கூறுகின்றேன். இல்ல அப்படின்னா என்னுடைய கணவர் நீங்க சொல்லக்கூடிய அந்த வாக்குமூலத்திலிருந்து கனிமொழி அவர்கள் அளித்த வாக்குறுதியின் பேரில் சரணடைந்தார், அவரோட நிலை தெரியவில்லை அப்படின்னு நீங்க சொல்றத ஒரு வாக்குமூல பதிவாக எடுத்துக்கொள்ளலாமா, இல்ல நீங்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டாக எடுத்துக்கொள்ளலாமா? அவர் கூறியதற்காக மட்டும் சரணடைந்தார் என்ற கருத்தை நான் கூறவில்லை. நான் கூறியது இவர்களுடைய சரணடைவு பற்றி அவருக்கும் தெரியும், இவ்வாறான கருத்தை அவரும் வெளியிட்டிருந்தார் என்ற கருத்தை தான் நான் கூறினேன் ஒழிய இவர் கூறின படியால் கட்டாயம் இவருடைய கூற்றுக்குத்தான் அவர்கள் போனார்கள் என்பது எனக்கு தெரியாது. இயக்கத்தினுடைய விடுதலை புலிகளுடைய தலைமை என்ன தீர்மானித்ததோ எனக்கு அது தெரியாது. ஆனால் என்னுடைய கணவர் அந்த நேரத்தில் சேட்டலைட் போனுடன் அருகில் இருந்து பேசினார். சேட்டலைட் போன் நெடுதலும் அவரிடம் இருப்பதும் இல்லை, அந்த நேரம் இருந்தது அவரிடம் அந்த தொலைபேசி. எனவே எனக்கு சசிதரன் என்கிற நபரை தெரியவில்லை, அது போன்ற ஒரு நபரை நான் கேள்விப்பட்டது கூட இல்லை அப்படின்னு கனிமொழி அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறாங்க. அப்படி அவர்கள் மறுப்பு தெரிவிக்கும் போது நீங்கள் இதை சொல்வதற்கான அடிப்படை ஆதாரம் உங்களிடம் என்ன இருக்கு? உங்களுக்கு தெரியும், நாங்கள் இந்த போரில நாங்கள் எந்த ஒரு சாட்சியமும் இல்லாமல் அளிக்கப்பட்ட ஒரு இனம். எங்களிடம் ஆதாரத்தை கேட்கிறீர்கள். ஆதாரம் என்றால் ஒரு தொலைபேசியினுடைய அந்த ரெக்கார்ட் வச்சிருக்கவனும் நாங்கள் அல்லது புகைப்படம், வீடியோ, இவ்வாறான எந்த ஆதாரமும் எங்கள்கிட்ட இல்லை. அவ்வாறான ஒரு போருக்குள் தான் நான் இருந்து வந்திருக்கின்றேன். எனவே நாங்கள் தான் சொல்லுவதுதான் இது கூட நானும் என்னுடைய கணவர் சரணடைந்த போது நானும் இருந்தால் இந்த ஆதாரம் கூட இல்லை. அவ்வாறான நிலைமைதான் தோன்றி இருக்கும். எனவே நீங்கள் சாட்சி இல்லாமல் ஒரு நடந்த ஒரு இன அழிப்பு போரில் உங்களுடைய வாத பிரதிவாதங்களுக்காக சாட்சியங்களை எங்களிடம் கேட்பது உண்மையில் மனவேதனை அளிக்கின்றது எனக்கு. கண்டிப்பா அனந்தி, நான் மீண்டும் உங்களோட தொடர்ந்து இணைப்புல இருங்க. இப்ப அவங்க கேட்ட ஒரு விஷயம் தான், ஆதாரங்கள் எந்த அடிப்படையில் அவர் இதை சொல்றார் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, ஏற்கனவே நாங்கள் சாட்சியம் இல்லாமல் அளிக்கப்பட்ட ஒரு இனமாக இருக்கிறோம், எங்களிடம் ஆதாரம் கேட்பது எந்த அளவுக்கு சரியான விஷயம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்ப ஆதாரம் இல்லை அப்படிங்கிறதுக்காகவே அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து ஆய்வுக்குட்பட்டதல்ல அப்படிங்கிற முடிவுக்கு வர முடியுமா? நான் அப்படி சொல்லவில்லை. அவர்கள் சொல்லும் பொழுதே இன்னொன்றை சொன்னார்கள். கனிமொழி சொல்லித்தான் சரணடைந்தார் என்பதை நான் சொல்லவில்லை, கனிமொழியோடு பேசினார் என்று சொல்கிறார்கள். அந்த நேரத்திலே
ஜகத் கஸ்பார் அவர்கள் சொன்னது போல அந்த நேரத்திலே ஈழத்தமிழர்கள் பல்வேறு தலைவர்களோடு, பத்திரிகையாளர்களோடு, வேற்று நாட்டைச் சேர்ந்தவர்களோடு பேசி எப்படி முடிவெடுப்பது என்று அவர்கள் தெரியாமல் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை மத்திய அரசுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து கொண்டே இருக்கிறது. அங்கே போர் நிறுத்தப்பட வேண்டும், பொதுமக்களுக்கு, பாமர மக்களுக்கு எதிராக பயங்கர ஆயுதங்களை, அழிக்கக்கூடிய ஆயுதங்களை குறைந்தபட்சம் பயன்படுத்துவதையாவது நிறுத்த வேண்டும் என்று ஒரு அழுத்தம் கொடுத்து கொண்டே இருக்கிறோம். இல்ல மே 18 நடந்த திமுக செயற்குழுவில் நாங்கள் சொல்வது இல்ல மே 18 நடந்த திமுக செயற்குழுவில் நீங்க அதுக்கு ஒரு தீர்மானமும் போட்டிருக்கீங்க, உடனடியாக காக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்ல நான் சொல்வது திராவிட முன்னேற்ற கழகமோ கனிமொழியோ எந்த அடிப்படையில் இப்படி ஒரு வாக்குறுதியை அளித்திருக்க முடியும்? அந்த இடத்துல என்னுடைய கேள்வியும், அங்க இருக்கக்கூடிய ஒரு போர்ல ஒரு முற்றிலும் முடிவக்கூடிய ஒரு சூழல் இருக்கக்கூடியவங்க ஏதாவது ஒரு நம்பத்தகுந்த குரல் அங்கிருந்து வராதா அப்படின்னு இருக்கும்போது, ஒரு ஆளும் கட்சியினுடைய முதலமைச்சருடைய மகள் ஒரு மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கிறார், அவருடைய வாக்குறுதியை நம்ப வேண்டாம், அவர் எந்த அடிப்படையில் சொல்றார் அப்படின்னு நீங்க கேட்கறது எப்படி சரியா இருக்கும்? இல்ல, வாக்குறுதி எப்படி கொடுக்க முடியும்னு நான் கேட்கிறேன். என்னுடைய கேள்வி என்னன்னா, நாங்கள் அங்கே போர் நிறுத்த சொல்லி மத்திய அரசோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கு அந்த ஒரு பாயிண்ட் பத்தாதா திலங்கோவன்? நீங்க ஒரு வலுவான கட்சி, அப்படியே ஒரு வலுவான கட்சி. நான் கேட்கறது, அவங்க ஏன் எங்களை நம்பி கேட்கறாங்க? உங்களுக்கு வலுவான ஒரு அவங்களுக்காக பேசுவோம் நம்பிக்கை. போர் நிறுத்தத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண பேசிக்கிட்டு இருக்கிறோம், போராடிக்கிட்டு இருக்கிறோம். இல்ல அதான் போர் நிறுத்தத்தை மத்திய அரசோடு பேசி போர் நிறுத்தத்தை கொண்டு வரதுக்கான இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற பவர் உங்களிடம் இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கை எல்லாருக்கும் இருந்ததுனால தான் அதை நோக்கி வர்றாங்க. ஒன்றை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், 543 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிற இந்திய நாடாளுமன்றத்திலே பல பேர் பல கேள்விகளை கேட்பார்கள். எனக்கு தெரியும், 40 பேர் தான் இலங்கை தமிழர்களுக்காக, ஈழத்தமிழர்களுக்காக சண்டையிட்டவர்கள். 40 பேரிலே கூட ஒரு 30 பேரைத்தான் கணக்கிலே எடுத்துக்கொள்ள வேண்டும். அங்கே அவர்களுடைய பார்வை வேறாக இருக்கிறது. இன்றைக்கு கூட மத்திய அரசின் வெளியுறவு கொள்கையிலே ஈழத்தை நட்பு நாடு என்றுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இலங்கையை. ஆகவே இந்தியாவுக்கும் இலங்கைக்குமான உறவை எங்களால் அதை முறைப்படுத்த முடியவில்லை. ஒரு ராஜீவ் காந்தி செய்த அந்த ஒப்பந்தத்தை கூட அதற்கு பின்னாலே வந்த அரசுகள் செய்ய துணியவில்லை. இளங்கோவன் சொல்லக்கூடிய விஷயம், திமுகவிற்கு ஒரு கூட்டணி ஆட்சியில் பங்கு இருக்கிறது, ஒரு முக்கியமான ரோல் இருந்தும் எங்களால் செய்ய முடியவில்லை, மத்திய அரசுகள் செய்யவில்லைன்னு சொல்றது யாருடைய? அதே நேரத்தில் அதையும் சொல்றேன், அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தெரியும், ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சர் எங்கள் தலைவர் உண்ணாவிரதம் இருக்கும் எங்கள் தலைவருக்கு ஒரு செய்தி அனுப்புகிறார், ராஜபக்சே இதை ஒப்புக்கொண்டார், ஆயுதங்களை தமிழர்களுக்கு எதிராக பயன்படுத்த மாட்டேன் என்று வாக்குறுதி அளித்திருக்கிறார் என்ற செய்தி வருகிறது. அந்த செய்தியை எடுத்துக்கொண்டு அன்றைய நிதியமைச்சராக இருந்த சிதம்பரம் நேரடியாக தலைவரிடம் வந்து தருகிறார். இதை மத்திய அரசு செய்யும் பொழுது நாங்கள் இதை கூட நம்பவில்லை என்றால் இதற்கு என்ன? இந்த இடத்துல தான் அண்ணா சமாதிக்கு சிதம்பரம் கொடுத்தார். இல்ல, யார் துரோகம் இழைத்தார்கள் அப்படிங்கிற கேள்வி தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்குது. காங்கிரஸை கேட்கும்போது திமுகவை கேட்கும்போது காங்கிரஸ் அரசாங்கத்தை நம்பினோம், அவர்கள் அளித்த வாக்குறுதி அடிப்படையில் நாங்கள் உண்ணாவிரத்தை திரும்ப பெற்றுக்கொண்டோம்னு கலைஞர் சொல்லதை ஆரம்பிச்சு பல விஷயங்கள் நடக்குது. இதில் எந்த இடத்தில் பிரச்சனை எழுந்தது, யார் துரோகம் செய்தார்கள் கேள்வி தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கு. உங்களுடைய பதில் என்ன? அதாவது அனந்தி ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திட்டாங்க, மீண்டும் மீண்டும் நான் அதுக்குள்ளே போக வேணாம். இவர் வாக்குறுதி கொடுத்தார் என்றோ அந்த வாக்குறுதியை நம்பி சரணடைந்தார் என்றோ அவர்கள் சொல்லவே இல்லை. அவங்க சொல்கிறது என்னன்னா, இந்த சரணடைந்த நிகழ்வுக்கு இவர் இன்னொரு சாட்சி, அவ்வளவுதான். யார் கனிமொழி பேசுனாங்கிறது இன்னொரு சாட்சி. இப்போ இங்கே பிரச்சனை இந்த ஒரு சம்பவம் மட்டுமல்ல. இல்ல, அப்படி அனந்தி சொல்றதை எடுத்துக்கிட்டா திருத்தியாகு, இது ஒரு தகவல் சொல்ற நிகழ்வு இல்லையே. ஒரு போர்ல ஒரு முக்கியமான காலகட்டத்துல இங்க இருக்கக்கூடிய முக்கியமான தலைவரை தொடர்ந்து பார்க்க வேண்டாமா அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டிய செய்தி. ஏன்னா கனிமொழி ஒரு தனிநபர் அல்ல, அவங்க உறவுமுறை அடிப்படையில் நான் பேசல, அவங்க ராஜ்யசபை உறுப்பினர் எல்லாம் சரி, திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பேசுவதாக நாம் வைத்துக் கொள்ளலாம். திராவிட முன்னேற்ற கழகம் யார் சார்பில் பேசுகிறது? இந்திய அரசியல் அங்க வைக்கிற ஒரு கட்சி. அவங்க இந்திய அரசு வேறு, திமுக வேறா இல்லை, காங்கிரஸோடு கூட்டணி ஆட்சியில் அவங்க அங்க வைக்கிறாங்க, மாநில அரசாங்கத்தில் இருக்கிறாங்க. அப்படி மாநில அரசாங்கத்தில் இருக்கிற கட்சி மட்டுமல்ல, அவங்க 2008 அக்டோபர் 14 ஒரு தீர்மானம் இயற்றார், போரை
வருகிற 28ஆம் தேதிக்குள் நிறுத்த வேண்டும், இல்லையில் நாங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் பதவி விலகுவது, இந்தியா ஆயுதம் கொடுக்கக்கூடாது, எல்லாத்தையும் வைக்கிறாங்க. அதற்காக ஒரு மனித சங்கிலி இயக்கம் எல்லோரும் நாங்கள் கலந்துக்கிறோம். அதற்கு பிறகு 26ஆம் தேதி பிரணாப் முகர்ஜி வர்றார். பிரணாப் முகர்ஜி வந்து சோனியா காந்தி சார்பில் ஒரு வேண்டுகோள் வைக்கிறாரு, இந்த பதவி விலகுவதை கைவிட்டுறாங்க. இவங்க மட்டும் இல்லை, எல்லா கட்சிகளுமே கைவிட்டுறாங்க. யாரும் வந்து நல்ல நாங்கள் விலகித்தான் ஆகும்னு யாரும் சொல்லலை. அதுக்கு அப்போ என்ன நடக்குதுன்னா, சிவசங்கர மேனனும் பசில் ராஜபக்சேயும் டெல்லியில் ஒரு கூட்டறிக்கை வெளியிடுறாங்க. அந்த கூட்டறிக்கையில் பயங்கரவாதத்திற்கு எதிரான போரை தொடர்ந்து நடத்துவதற்கு இந்தியா ஆதரவு அளிக்கும், அதாவது எந்த போரை நிறுத்த சொல்லி இந்த அனைத்து கட்சிகள் கேட்கிறாங்களோ, திமுக உள்ளிட்ட கட்சிகள் கலைஞர் தலைமையில் கேட்கிறாங்களோ, அப்படி அவர் பதில் சொல்றார். கலைஞர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு, சரி ஒரு 40 ஆண்டு விஷயத்தை ஒரு நாளில் தீர்த்திட முடியாது, இதான் அவர் சொன்ன பதில். நம்ம போரை நிறுத்துவது, ஆயுதம் கொடுக்கறது, ஆயுதத்தை கொடுக்கறத நிறுத்துறது, மீனவர் பிரச்சனை, இது எல்லாத்தையும் விட அவர் தான் இந்த பதிலை சொல்றார். அதுக்கு அடுத்து 28ஆம் நாள், அதாவது எந்த நாள் கெடு வைக்கப்பட்ட நாளோ அன்றைய தினம் என்ன சொல்றாருன்னா, இலங்கை பிரச்சனையில் இந்திய அரசோடு எங்களுக்கு எந்த வேறுபாடும் இல்லை. இது வந்து நேரடியாக சொல்றார். சிவசங்கர மேனன் வரும்போது சிவசங்கர மேனன் முன்னிலையில் வைத்துக்கொண்டு, கலைஞரை வைத்துக்கொண்டு தயாநிதி மாறன் இதையே சொல்றார், இந்திய அரசோடு தமிழக அரசுக்கு எந்த முரண்பாடும் இல்லை. அப்ப இந்திய அரசினுடைய நிலைப்பாட்டை இவர்கள் பிரதிபலிக்கிறார்கள் என்று நம்புவதில் எந்த தவறும் கிடையாது. அப்படி வைத்து பார்க்கிற பொழுது இவர் இதுக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறார். இடைக்காலத்தில் நடந்த போராட்டங்களின் போது பெரியார் அன்னைக்கே சொன்னாரு, நம்மளே அடிமையா இருக்கிறோம், எப்படி நம்ம உதவ முடியும்னு சொன்னாரு, அந்த நிலையில் தான் நாங்களும் இருக்கிறோம் என்று சொல்லிக்காரு. இது வந்து ஒரு அரசியல் கொள்கை பற்றி அந்த இடத்துல தான் திரு கஸ்பர் நீங்க சொன்ன இந்த கண்ணிகளோடு இங்க இருக்கிற அரசியல் நிகழ்வுகள் இருக்குல்ல, தொடர் நிகழ்வுகளுடைய இறுதியாகத்தான் ஒரு முடிவு என்பது எடுக்கப்படுகிறது. இந்த அழுத்தம் இங்க இருக்கக்கூடிய நம்பிக்கையின் அடிப்படையில் இப்படி நிகழ்வு நடந்திருக்கு அப்படின்னா இதில் என்ன நடந்தது அப்படிங்கிற உரிய விளக்கத்தை அளிக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி கனிமொழி தரப்பிலோ இல்ல உங்களை போன்றவர்கள் தரப்பிலோ இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? அதாவதுங்க, இந்த ஈழத்தமிழர் இறுதி அழிவுக்கோ அந்த போராட்டத்துக்கோ நடந்த மிகப்பெரிய துயரமே தமிழக அரசியலினுடைய தன்மைகளுக்கும் அதனுடைய தேவைகளுக்கும் ஏற்றபடி அது கையாளப்பட்டதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு துயரம். ஈழப் போராட்டத்தை அழித்தது இந்திய அரசமைப்பு, தி எஸ்டாப்ளிஷ்மெண்ட். அதில் காங்கிரஸ் கட்சியும் சரிதான், பிஜேபியும் சரிதான், எந்த கட்சியும், திமுகவும் சரிதான். எக்ஸ்கியூஸ் மீ சார், நான் பேசுறேன். திமுகவும் சரிதான். இந்திய அரசமைப்பு அழித்தது, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அழிக்க துணை நின்றது. துணை நின்ற அரசுக்கு உலக அளவிலான ஆதரவை the entire external resources of India were put at the behest of Sri Lankan state. இதில் எல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இங்கே வந்து தமிழ்நாட்டு அரசியலுக்குன்னு வர்றப்போ இந்த பிரச்சனையை திமுக என்ன செய்தது என்ன செய்யலை எங்கே தவிர்ச்சுங்கிறது கடந்த 5 ஆண்டுகளாக விவாதிக்கப்பட்ட விஷயம். இதில் ஒன்றும் புதுசாக சேர்க்கறதுக்கும் ஒன்றும் இல்லை, எல்லாமே பேசப்பட்டு இதில் உள்ளபடியே இங்கு இருக்கக்கூடிய தமிழ் ஆர்வலர்கள் என்ன சாதிச்சிருக்காங்கன்னா, இந்த பிரச்சனையை பயன்படுத்தி திமுகவை அடித்து துவைச்சு காயப்போட்டதை தவிர அங்கே இருக்கக்கூடிய 90,000 விதவைகளில் ஒரு 9 பேருக்காயினும், காயம்பட்ட போராளிகளில் ஒரு 100 பேருக்காயினும், அல்லது அரசியல் கோரிக்கைகளை முன்னெடுக்கிறதுல ஏதாவது ஒரு டான்ஜிபிளாவும் கான்கிரீட்டாவும் ஏதாவது நடந்துன்னா ஒண்ணுமே நடக்கல. தப்பா எடுத்துக்காதீங்க. இப்ப இதே இது காங்கிரஸ் திமுக இல்ல ஒரே நிமிஷம் கேளுங்க. காங்கிரஸ் எடுத்த நிலைப்பாட்டுக்கு திமுக துணை போச்சுங்கிற குற்றச்சாட்டு வைக்கிறோம் இல்ல. ஏன் 2006 வைகோ மட்டும் திமுகவோட இருந்திருந்தா காங்கிரஸ் சார்ந்து இருக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்து திமுகவுக்கு வந்திருக்காது, ஏன் போனாரு அப்படின்னு யாரும் கேள்வி கேட்கறது இல்ல. அந்த ப்ராபபிலிட்டிஸ் விமர்சனங்கள் இருக்கு. அதனால தான் நான் சொல்றேன், ஈழ இறுதி போரின் போது அதனால தான் நான் சொல்றேன், இல்ல ஈழ இறுதி தயவு செய்து ஈழ பிரச்சனை போன்ற இப்ப கூட சொல்றோம், நிச்சயமாக புலித்தேவனோ நடேசனோ இங்க இருக்கக்கூடிய எந்த லோக்கல் பொலிட்டிக்கல் லீடர்ஸோடையும் பெருசா வச்சுக்கல. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இவங்களால ஒன்றும் பெருசா பண்ண முடியாதுங்கிறது. அதனால தான் அவங்க வந்து விஜய் நம்பியார், மேரி கால்வின், பசில் ராஜபக்சே, கோத்தபயா ராஜபக்சே. இன்னொன்னு வந்து பேலன்ஸ் ஆஃப் பவர் கிரவுண்ட்ல உங்களுக்கு இல்லாத போது, கடைசி நேரம் பேலன்ஸ் ஆஃப் பவர் கம்ப்ளீட்டா உங்களுக்கு இல்லாம ஆகிற போது ராஜபக்சே ஒரு முடிவெடுத்து சொல்ற போது கோத்தபயா ஷவேந்திர சில்வாக்கு இப்படிதான் நடந்தது. அது ஷவேந்திரா ஒருத்தரும் கூட அதுக்கு பிறகு பொலிட்டிக்கல் ரேலிங் பாயிண்ட் இருக்கக்கூடாது. இதுக்கு மேல வந்து விடுதலை புலிகள் சார்பில் வந்து அரசியல் ரேலிங் பாயிண்ட் இருக்கக்கூடாது. அப்படின்னா புலித்தேவன் இருக்கக்கூடாது, நடேசன் இருக்கக்கூடாது, பாலகுமாரன் இருக்கக்கூடாது, யாருமே இருக்கக்கூடாது, பினிஷ் ஆஃப்னு கோத்தபயா சொல்றாங்க. யார் இங்க இருந்து சென்னையில இருந்து கண்ட்ரோல் பண்ண முடியுங்க? இல்ல, என்னுடைய கேள்வி நான் முடிச்சிடறேன்.
நீங்க பொலிட்டிக்கலா இங்கிருந்து மூவ் கொடுத்து கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள யாருமே போகல. அது ஒரு தன்னாட்சி பெற்ற இயக்கம், அது ஒரு வலுவான இயக்கமாக களத்தில் நின்று போராடுறாங்க. ஆனா சில டைரக்ஷன்ஸ் அவங்க இங்கிருந்து கேட்டிருக்கவே மாட்டாங்க அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா? பல ஆதாரங்கள் இருக்கு. இங்க இருக்கிற அரசியல் தலைவர்களிடம் அப்போது நான் சொல்றது இந்த போராட்டம் ஆரம்பிச்ச காலங்கள்ல 87ல இருந்து பல முக்கியமான இக்கட்டான சூழல்களில் இங்க இருக்கக்கூடிய தமிழக அரசியல் தலைவரிடம் அவங்க ஆலோசனை கேட்டு கடிதங்கள் எழுதுறதும் இங்க இருக்கிறவர்களுக்கு பதில் கடிதம் எழுதுங்கிறது ஒரு தொடர் ப்ராசஸ் தானே இருந்திருக்கு. இறுதி யுத்தத்துல மட்டும் அவங்க வந்து இந்த அரசியல் தமிழக கேள்வி முடிச்சிடறேன், தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்கள் அவங்க கன்சல்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு, அந்த இறுதி யுத்தத்துல மட்டும் பண்ணவே இல்லை அப்படின்னு நீங்க சொல்றதுல என்ன அடிப்படை இருக்கு? உதவிகள் நிறையவே கேட்டாங்க. உதவிகள் இல்ல, ஆலோசனைகளும் கேட்டிருப்பாங்க இல்லையா? ஆலோசனைகள் கேட்டாங்கிறது எனக்கு சொல்ல தெரியலீங்க. ஆனா இப்ப நான் ஒண்ணு சொல்றேன், இந்த இடத்துல சொல்றேன், ஆலோசனைகளே கேட்டிருப்பாங்க. இப்ப கனிமொழி பேசியது உண்மை, அவர் சொல்லி சரணடைஞ்சாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாதே ஒழிய, ஆனா கனிமொழியிடம் பேசியது உண்மை அப்படின்னு சொல்றாங்க. அனந்தி சொல்றது பேசியிருக்கலாம்னா அந்த காலகட்டத்தில் பேசுவதற்கு 2 வாய்ப்புகள் தான். போர் இறுதி கட்டத்தை எட்டி கொண்டிருக்கிறது, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கறத தவிர வேற என்ன விஷயங்களை கனிமொழியிடம் பேச வேண்டிய தேவை அவர்களுக்கு இருக்கு? என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு இப்படி செய்யுங்கள் என்கின்ற ஒரு அதிகார நிலையில் கனிமொழி இருந்திருக்க, ஆலோசனையில் இருந்திருக்கலாம்ல. ஆலோசனை எப்படி இதை மத்திய அரசாங்கத்திடம் எடுத்து செல்லுங்கள் என்று கோரிக்கை வேண்டுமானால் வைத்திருக்கலாமே தவிர என்ன செய்ய வேண்டும் என்று கனிமொழியை கேட்டு விடுதலை புலிகள் ஒரு முடிவெடுப்பார்களா என்றால் நீங்க சொல்றதுல ஒரு பாயிண்ட் இருக்குங்க. தமிழ்நாட்டினுடைய நிறைய தலைவர்கள் கேட்டாங்க. உதாரணம் நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒண்ணு ஜனவரி 28ஆம் தேதி இந்திய அரசு ஒரு அமைதி முயற்சி எடுத்தது, ஒரு சண்டை நிறுத்த முயற்சி எடுத்தது ஜனவரி 28, 2009. அப்ப நான் நடேசன் அண்ணேட்ட சொல்றேன், அண்ணே இன்னையிலிருந்து இவன் எலெக்ஷனுக்காக தான் இந்த சண்டை நிறுத்தத்துக்கு முன் வராங்க, அவங்களுக்கு எலெக்ஷனை ஜெயிக்கணும், ஒருவேளை களத்துல உங்களுக்கு நெருக்கடியா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்னையிலிருந்து மே 8ஆம் தேதி வரைக்கும் 100+ நாள் உங்களுக்கு இடைவெளி இருக்குது. இதே வார்த்தை சொன்னேன் நான், வார் ஆஃப் அட்ரிஷன் 100 days can be eternity வார்த்தையை அவருக்கு சொன்னேன். ஒரு கடைசி ஆலோசனையாக இருந்தது மிஸ்கைட் ஆச்சா இல்லையாங்கிறது அடுத்த கட்ட வாதம் விவாதிக்கலாம், ஒரு இடைவேளை விவாதிப்போம். அனந்தி, மீண்டும் உங்களிடம் ஒரு கேள்வி இருக்கிறது. அதாவது காணாமல் போனவர்கள், குறிப்பாக சரணடைந்து காணாமல் போனவர்களை மீட்கக்கூடிய போராட்டத்தில் நீங்க நீண்ட காலமாக ஈடுபட்டு வருகிறீர்கள், ரொம்ப தீவிரமாக ஈடுபட்டு வருகிறீர்கள். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இந்த குற்றச்சாட்டு தற்போது கனிமொழியை தொடர்பு கொண்டார், அவர் தொடர்பு கொண்டு பேசினார் அப்படின்னு சொல்றதும், அதை தொடர்ந்து வரக்கூடிய விஷயங்களும் இந்த போராட்டத்திற்கு வலு சேர்க்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல இந்த போராட்டத்தின் நோக்கத்தை திசை திருப்பி விடும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? எங்களுடைய போராட்டம், எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு நியாயம் கிடைக்கும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும், அதுக்கு வரையறை இல்லை. ஆனால் கனிமொழி அவர்களுடைய அந்த வாக்குறுதியும் இவர்களுடைய சரணடைவுக்கு ஒரு காரணமாகின்றது. என்னுடைய மண்டாட்டமும் என்னுடைய கணவர் சரணடைவதற்கு ஒரு காரணமாக அமைக்கிறது. எனவே இவருக்கும் இந்த சம்பவம் தெரியும். நீங்கள் பொதுவாக அந்த கால பகுதியில் நீங்கள் பத்திரிகைகள் அறிந்திருக்கலாம், செய்திகளை அறிந்திருக்கலாம். இந்த விடுதலை புலிகளுடைய போராட்டம் தொடர்பாக இந்த இறுதி போது ஐநாவினுடைய பிரதிநிதியாக இருந்த நம்பியார் அவர்கள், இவர் உங்களுடைய அமைச்சர் சிதம்பரம், எல்லோருமே ஏதோ ஒரு வழியில் இவர்களுடன் இவர் தொடர்புகளோடுதான் அந்த நிலைமை இருந்தது. நான் நினைக்கிறேன் இந்த காலப்பகுதியில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் முக்கியமான பங்கை ஆற்றி இருந்தவர். ஆனால் அந்த காலத்தில் நான் ஒரு பொது ஆளாக இருந்தபடியால் நான் இந்த அரசியலில் நாட்டம் கொண்டிருக்கவில்லை. ஆனால் அந்த நான் கூறுவது, எங்களுக்கு இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்கள், காணாமல் போனவர்கள் அல்ல, சரணடைந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை எல்லோருக்குமே தெரியும், சர்வதேசத்திற்கும் தெரியும். இதில் அமெரிக்காவினுடைய வெளியுறவு பிளேக் அவர்களுக்கும் கூட இவர்கள் தொடர்பான விடயங்கள் எல்லாம் தெரியும். ஆனால் எல்லோருமே மௌனமாக இருக்கிறார்கள். நான் கூறிய காரணம், இந்த போர் தனிய ஒரு உள்நாட்டு யுத்தமாக இருக்கவில்லை, சர்வதேசத்தின் உந்துதலுடன் தான் இவ்வளவு அழிவும் எங்களுக்கு ஏற்பட்டது. அழிக்கப்பட்டது சர்வதேச துணையுடன் தான் நாங்கள் அழிக்கப்பட்டோம். அண்மையில் சிறையில் இருந்து கூட பெசில் ராஜபக்ச அவர்கள் கூறியிருந்தார், இந்தியாவினுடைய துணை இல்லாமல் நாங்கள் இந்த போரை வெற்றி கொள்ள முடியாது. இவ்வாறான பல கூட்டத்தை அவர்கள் தொடர்ந்தும் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். எனவே எல்லோருக்கும் இதில் ஒரு பங்கு இருக்கின்றது. நன்றி அனந்தி. இணைப்புல வந்து உங்களுடைய கருத்துக்களையும் சில தகவல்களையும் முன்வைத்தீங்க. இணைப்புல வந்ததுக்கு நன்றி. திரு வீணரசு, அதாவது பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு எடுத்து பேசினா நம்ம நிறைய விஷயங்களை நம்மளால பேச முடியும்.
ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்தவரை இப்போது கனிமொழி அளித்த வாக்குறுதியின் அடிப்படையில் என் கணவர் சரணடைந்தார் அப்படின்னு இவங்க சொல்றத ஒரு தொடக்க புள்ளியாக எடுத்துக்கொண்டு தமிழக தொடர்பு என்பது அவர்களுக்கு இருந்த தமிழக தொடர்பு என்பது அவர்களை சரியாக வழிநடத்தியதா இல்லை தவறாக வழிநடத்தியதா போன்ற விஷயங்களை வெளிக்கொணர்வதற்கான ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொள்ளலாமா? உறுதியாக அப்படித்தான் எடுத்துக்கொள்ள முடியும். நாம் தமிழர் கட்சி இந்த சிக்கலை ஒரு இன அழிப்பு நடவடிக்கை, ஒன்று கிடைத்த தமிழ் ஈழத்தை பறிகொடுத்து விட்டோம். அந்த தமிழீழ மக்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருந்த புலிகள் இயக்கம் இன்றைக்கு இல்லாத ஒரு நிலை. இன்றைக்கும் அங்கே ஆட்சி மாறினாலும் கூட கொடுமை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய உடன்பிறப்பு அனந்தி அவர்கள் சொன்னதை போல நியாயம் கிடைக்க வேண்டும். கனிமொழியால் எது செய்ய தொடர்பில் இருந்தார்களா இல்லையா என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்முடைய தந்தை அவர்கள் தொடர்ந்து வார இதழ்களை பதிவு பண்ணியிருக்கிறார். அந்த பதிவு பண்ணுகிற காலகட்டத்தில் அதையெல்லாம் அண்ணன் இளங்கோ போன்றவர்கள், நம்முடைய தங்கை கனிமொழி போன்றவர்கள் மறுக்கவில்லை. பதிவேடில் இருக்கு, ஐயாவே வைத்திருக்கிறார்கள். நானும் இன்றைக்கு எனக்கு ஆவணமாக எடுத்து வந்தது எல்லாமே நம்முடைய தந்தையாருடைய இதுல இருந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். அருட்தந்தை. ஆனா அண்ணன் தியாகு கொஞ்சம் ஏதோ சர்க்கிள் மாதிரி தெரியுது எனக்கு உங்க பார்வையில். இப்போ இந்த காலகட்டத்தில் இன அழிப்பு முயற்சி என்ற நிலையில தங்கை கனிமொழி அவர்கள் எங்களை போன்ற எளிய மனிதர் அல்ல. மாண்புமிகு முதலமைச்சரின் மகள், நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர், திமுக ஆதரவோடுதான் புதிய தலைமைச் செயலகத்தை திறந்து வைக்க வந்த மாண்புமிகு நாட்டின் தலைமை அமைச்சர் மன்மோகன் அவர்கள் முதல்வர் தலைவர் கலைஞரை கேட்காமல் எதையும் நான் செய்வதில்லை என்று அழுத்தமாக ஒரு செய்தியை பதிவு வைத்தார்கள். ஆட்சியில் இருப்பவர்களுக்கு அண்ணன் நம்முடைய தந்தையார் அவர்கள் சொன்னார்கள், தமிழ் தேசியவாதிகள் அல்லது தமிழர்கள் எங்களை போன்ற சிறு சிறு தொண்டர்கள் 2 நாட்டுக்குமான சிக்கலில் இனம் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதில் தான் குறியாக இருந்தோமே தவிர அதை காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்கு தான் முதலில் முத்துக்குமரன் தன் உயிரையே மாய்த்து கொண்டு இந்த இனத்தை தட்டி எழுப்பினானே தவிர, அப்ப ஆட்சியில் இருப்பவர்கள் நான் கேட்கிறேன் ஆட்சியில் இருந்தார்கள் ஆட்சியில் இருக்கிறார்கள் என்பதற்காக மட்டுமே அவர்கள் தவறாக வழிநடத்தினார்கள் அப்படின்னு குற்றச்சாட்டு தவறாக வழிநடத்தினார்கள் என்ற குற்றச்சாட்டை நான் வைக்க விரும்பல. அதாவது நம்முடைய உடன்பிறப்பு அனந்தியும் அதைத்தான் சொல்றாங்க. பொறுப்பு இவர்களுக்கு இருந்ததா இல்லையா? பொறுப்பு தான் என்னோட கேள்வி. அதிகாரத்தில் இருப்பவர்கள் நீங்க சொல்ற அர்த்தம் என்ன? பொறுப்பு நீங்க சொல்ற அர்த்தம் என்ன? இனம் காப்பாற்றப்பட்டிருக்க வேண்டும், போரை நிறுத்தி இருக்க வேண்டும். எத்தனை முறை சட்டமன்றத்தில் தீர்மானம் மீண்டும் வருது அந்த பொறுப்பு என்பது தட்டி கழிக்கப்பட்டதுங்கிற குற்றச்சாட்டு விமர்சனம் தான் தொடர்ச்சியாக. 83 ல இருந்து 87 வரை திமுகவுடைய நிலைப்பாடுகள் என்ன? இல்ல அவ்வளவு பல விஷயங்களுக்கு போக வேண்டாம். இல்ல அவ்வளவு பல விஷயங்களுக்கு போக வேண்டாம். நம்ம கண்டெம்பரரி இஷ்யூ பேசுவோம். உண்மை தெரிந்து இல்ல ஒரே நிமிஷம் இல்ல மற்றவங்களுக்கு பேச வேண்டாம். அதுக்கு முழு பொறுப்பு திமுக. மற்றவங்களுக்கு பேச டிபேட் சரியா கொஞ்சம் காத்துங்க. அதாவது மீண்டும் இந்த விமர்சனம், அதாவது பொறுப்பு தட்டி கழிக்கப்பட்டது, சரியாக வழிநடத்தவில்லைங்கிறதா எங்க சுத்தினாலும் ஒரு பாயிண்டாக எதிர்த்தரப்பிலிருந்து வந்து கொண்டே இருக்கிறது. உங்களுடைய பதில் என்ன? இந்த பொறுப்பு தட்டி அளிக்கப்பட்டது என்கின்ற திமுக மீதான குற்றச்சாட்டு 2009 இன்று வரை வைக்கப்பட்டதாகவே இருக்கட்டும். ஏனையவர்கள் எல்லாம் சரியாக இருந்தார்களா? ஏன் அந்த கேள்வியை நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க? தயவு செய்து கேளுங்க. இந்த தமிழீழ விடுதலை போராட்டம் உலக அளவில் எப்படி நசுக்கப்பட்டது என்றால், ஒரு விடுதலை போராட்டம் பயங்கரவாதம் என்கின்ற பதாகையின் பின் கொண்டு வரப்பட்டது. யார் கொண்டு வந்தாங்க? சுப்பிரமணிய சாமி தமிழ்நாட்டில் அரசியல் ரீதியாக துணை நின்றது யார்? இந்த போராட்டம் ஒரு பயங்கரவாத போராட்டம் என்று கட்டமைத்தது யார்? கேள்வி இல்லை, யாரும் கேட்கறது இல்லை. 2009 ஜனவரி மாதம் ஒரு அமைதி முயற்சி ஒரு சண்டை நிறுத்த முயற்சி எடுக்கப்பட்ட போது இதே நடேசன் அண்ணனுக்கும் ஏனையவர்களுக்கும் பேசி ஒத்துக்கொள்ளாதீர்கள் என்று சொன்ன தலைவர்கள் உண்டு. அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் அல்ல. அவர்கள் இன்று ரொம்ப யோகியவான்கள் போல இங்கு நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் இந்த கேள்விகள் கேட்கப்படவில்லை? யாழ்குடாவின் வாசலில் ஏறக்குறைய நாகர்கோவில் போனாங்க. ஆணையரவை வீழ்த்தி அதன் பிறகு தென்மராட்சி எல்லையில் விடுதலை புலிகள் நின்று கூப்பிடு தூரத்தில் யாழ்ப்பாணத்திற்கு செல்லுகிற நிலையில் விடுதலை புலிகளினுடைய கரங்களை முறுக்கி யாழ்குடாவுக்கு செல்ல விடாமல் தடுத்தது யார்? எந்த ஆட்சி? வாஜ்பாய் தலைமையிலான ஆட்சி தானே. அமெரிக்காவை அப்படி பயன்படுத்தியதெல்லாம் ஏன் அது உறக்கு கேட்கப்படவில்லை என்பது என்னுடைய கேள்வி. தரப்பின் மீது நீங்கள் வைக்கக்கூடிய எல்லா விமர்சனங்களையும் இப்போ இவர் நீங்க திசை இருப்பாருங்க.
எதிர்த்தரப்பு மீது நீங்கள் வைக்கக்கூடிய விமர்சனங்கள் எல்லாத்தையும் அப்படியே பதிவு செய்யலாம். கட்டமைக்கிற பொழுது அந்த கட்டமைப்பு உள்ளிட்ட விஷயங்கள்ல உங்களோட விமர்சனங்களை அப்படியே பதிவு பண்றேன் திரு கஸ்பர். இன்னைக்கு நான் தயவு தப்பா எடுத்துக்காதீங்க. அந்த மாபெரும் அழிவை கூட இன்னைக்கும் வந்து அரசியல் பண்றதுக்கு தான் இங்க பயன்படுத்துறாங்களே. அந்த இடத்துல என்னுடைய கேள்வி வருது. திராவிட முன்னேற்ற கழகம் தமிழர் நலனில் அதிக அக்கறை செலுத்தக்கூடிய கட்சி அப்படிங்கிற ஒரு முத்திரையை பெற்றிருக்கக்கூடிய நிலையிலும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலையிலும் ஒரு கூடுதல் பொறுப்பு, நீங்க சொல்ற விமர்சனங்கள் எல்லாத்தையும் நான் பதிவு பண்றேன், ஒரு கூடுதல் பொறுப்பு என்பதும் அந்த கூடுதல் பொறுப்பு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு கூடுதல் நம்பிக்கையாக இருந்திருக்காது அப்படின்னு சொல்ல முடியுமா? தனிப்பட்ட முறையில் என்ன கேட்டா அந்த நேரம் வந்து அவங்க ஆட்சியை விட்டு வந்திருந்தா அது ஒரு பெரிய மாபெரும் செயலாக இருந்திருக்கும். ஆனால் இப்ப நான் சொல்றேன், அந்த நேரத்தில் திமுக ஆட்சியை விட்டு வந்தாலும் மாற்று ஒரு ஆட்சி அமைப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படவில்லை என்று நீங்க உறுதியா இங்க இருக்கிறவங்க அத்தனை பேர் சொல்ல முடியும்னா நான் சொல்ல முடியும், முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. அதுலதான் இவங்க கொஞ்சம் ஜெர்க்கானாங்க. ஆக திமுகவை அகற்றிவிட்டு அந்த பொழுதில் கூட திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றிவிட்டு இன்னொரு ஆட்சி ஏற்பாட்டை செய்வதற்கு முயற்சி செய்தவர்கள் இன்றும் மிகப்பெரிய தியாகோட பதில் இந்த இடத்துல சரியா இருக்குன்னு நினைக்கிறேன். திமுக மீதான ஒரு பழிச்சொல்லாக திமுக மீதான ஒரு பிளாக் மார்க்கை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்வதற்கான எதிர்த்தரப்பின் விமர்சனம் அப்படின்னு கஸ்பர் சொல்றதை எப்படி பாக்குறீங்க? அதாவது இந்திய அரசு தான் இதுல குற்றவாளி. சரியா சொன்னாங்க. இந்திய அரசில் அங்கம் வகித்த திமுக விலகுவதாக ஒரு மிரட்டல் விடுத்துக்கொண்டே விலகாமல் நீடித்தது. இந்திய அரசுக்கு எதிராக தமிழக மக்களுடைய திரட்சி அவ்வப்போது நீர்த்து போவதற்கு காரணமாக இருந்தது. வேறு எந்த கட்சியும் அவர்களோடு போய் பேசி போரை நிறுத்தத்தை ஏற்றுக்கொள்ளாதீர்கள் என்று சொல்வதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஒன்று நான் மிக தெளிவாக சொல்றேன், விடுதலை புலிகள் இயக்கத்தை பொறுத்தவரை அதற்கு அறிவுரை கூறத்தக்க அளவுக்கு யாருமே தமிழ்நாட்டில் இல்லை. யாரும் சொல்லி அவர்கள் கேட்டுக்கொள்வார்கள் என்றெல்லாம் நான் கருதலை. அவங்க ஒரு லைன் எடுத்து அந்த லைனுக்கு யார் எந்த அளவுக்கு உதவுவாங்க என்று தான் பார்ப்பாங்க. இந்திய அரசை பொறுத்தவரை ஒரு முயற்சி செஞ்சாங்க. ஃபாதர் சொல்ற மாதிரி அவங்க ஒரு போர் நிறுத்தம். அந்த முயற்சியினுடைய உண்மையான அர்த்தம் என்னவென்றால், புலிகள் வெறும் ஆயுத ஒப்படைப்பு போர் நிறுத்தம் என்பது மட்டுமல்ல, தனித்தமிழீழ கோரிக்கையை கைவிட்டு விட வேண்டும், ஒன்றுபட்ட இலங்கைக்குள் நாங்கள் தீர்வு காண்கிறோம் என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும். இதான் சிதம்பரத்தினுடைய முயற்சி எல்லாமே. அந்த கோணத்தில் விடுதலை புலிகள் இயக்கம் உறுதியாக ஒரு முடிவெடுத்தார்கள். உயிர் போனாலும் தமிழீழ கோரிக்கையை நாங்கள் கைவிட மாட்டோம், போரை நிறுத்தலாம். இந்த இடத்துல இன்னொரு ஒரு தியரியும் சொல்லப்படுது, அது உங்களுக்கு விளக்கம் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் நடத்திய போர் என்பது ஒரு கன்வென்ஷனல் டைப் ஆஃப் வார்ஃபேர் கிடையாது. நாங்கள் ஒரு கெரில்லா வார்ஃபேர், ஒரு தடுப்பு போராகத்தான் அதை நாங்கள் நடத்தி கொண்டிருந்தோம். அப்படி இடத்துல சரணடைதல் கேள்வியே எழவில்லை, அதற்கான வாய்ப்பு இல்லைன்னு ஒரு காலத்தில் கரந்தடி போராக இருந்தது. அதுக்கான படையணிகள் சார்லஸ் படையணி தொடங்கினதுல இருந்து கன்வென்ஷன் வாரம் மாறி பால்ராஜ் வந்து குடாரப்பு தரை இறக்கத்துல போய் நடத்தினதே இறுதி கட்டத்துல சரணடைதல் அப்படிங்கிறது புலிகளுக்கு ஒரு இழுக்காக பார்க்கப்படுகிறது. அவர்கள் சரணடை வாய்ப்பே இல்லைன்னு ஒரு போரில் வலு கூடிய ஒரு படையிடம் வலு குறைந்த ஒரு படை சரணடைகிறத பற்றியோ ஆயுதங்களை ஒப்படைப்பது பற்றியோ போரில் இதெல்லாம் நடக்கலாம். தனிப்பட்ட ஒருவர் குப்பி கழிப்பது போன்ற ஒரு நிகழ்ச்சி அல்ல இது, ஒரு பெரும்படை. ஆனா இங்க என்ன தகவல் அடிப்படையில் சரணடைதல் அப்படிங்கிறது வேண்டாம் அப்படிங்கிற காரணத்தினால்தான் எங்கள் துப்பாக்கிகள் சொல்றதுக்கு வாய்ப்பு கொடுங்க. அவர்கள் ஒரு முயற்சி என்ன செய்யறாங்கன்னா, போரை நிறுத்துவதற்கு நாங்கள் தயார், சண்டையை நிறுத்திடுவோம், அதன் மூலம் இந்த மக்களை காப்பாற்ற முடியுமான்னு முயற்சி பண்றாங்க. அவங்க பலம் இழந்து போயிட்டாங்க. கிளிநொச்சியில் 1ஆம் தேதி வீழ்ந்ததிலிருந்து வரிசையா முன்னேறி போய்கொண்டே இருக்கிறார்கள். இனிமேல் தடுத்து நிறுத்த முடியாத ஒரு கட்டம், கடைசி முயற்சி ஆனந்தபுரம் சமர். ஆனந்தபுரம் சமருக்கு பிறகு அவங்களுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. அப்ப அந்த நிலையில் என்ன பண்றாங்கன்னா, ஏதாவது ஒரு சர்வதேச அழுத்தத்தின் மூலம் போர் நிறுத்தம் வராதா, அதன் மூலம் இந்த மக்களை காப்பாற்ற மாட்டோமா, காயமடைந்தவர்களை எல்லாம் வெளியில் அனுப்பி சிகிச்சை பெற செய்ய மாட்டோமா என்ற ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. ஒண்ணுமே பலிக்காத போதுதான் 16ஆம் தேதி அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க, நாங்கள் நிறுத்திட்டோம், நாங்க இனிமேல் சண்டை போடல. அப்படியாவது ஒரு சர்வதேச அழுத்தம் போர் நிறுத்தத்தை கொண்டு வராதான்னு அவங்க பாக்குறாங்க. அதற்கு பிறகு காயமடைந்தவர்களை வெளியில் அனுப்புறது மற்றதெல்லாம் செய்யலாம்னு கருதுறாங்க. ஆனால் இதற்கு வாய்ப்பே இல்லாம போன பிறகு அவங்க என்ன முடிவு பண்றாங்கன்னா, அரசியல் பிரிவை சேர்ந்தவர்கள் யாரு முடியலையோ அவங்களாம் போயிடுங்க, மக்களையெல்லாம் நீங்க எல்லாரும் போயிடலாம், யாரு கடைசி வரைக்கும் நிக்கிற விரும்புறாங்களோ அவங்க நின்று சண்டை போட்டு சாகிறத பத்தி கவலை இல்லை, வருங்காலத்தில் இந்த லட்சியத்தை முன்னெடு, இது தலைவர் எடுத்த முடிவு. இந்த முடிவுக்கு வேறு யாரும் பொறுப்பு கிடையாது. புலிகள் இயக்க தலைமைதான் பொறுப்பு, தேசிய தலைவர் பிரபாகரன் தான் பொறுப்பு. தமிழ்நாட்டில் இருக்கிற யாரும் அவர்களுக்கு அப்படி ஒரு ஆலோசனை சொல்லவில்லை.
பாஜக ஆட்சி வந்தா காப்பாத்திரும் யாரும் எனக்கு உறுதியாக தெரியும். குறிவைத்து சொல்லப்படுகிற அந்த குற்றச்சாட்டு பொய்யான குற்றச்சாட்டு, அவர்களையும் இழிவுபடுத்துகிறது, பிரபாகரனையும் இழிவுபடுத்துகிறது. அந்த குற்றச்சாட்டை வைக்கக்கூடியவர்களும் ஈழ போராட்டத்தில் ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்தவர்கள் அப்படின்னு கிளைம் பண்ணி இல்ல, ஈழ போராட்டம் பற்றி தெளிவில்லாதவர்கள் தான் அப்படி வைக்க முடியும். இந்த போராட்டத்தை பற்றியும் தலைமையை பற்றியும் போரினுடைய தன்மை பற்றியும் தெளிவா தெரிந்த யாரும் அந்த குற்றச்சாட்டை சொல்ல முடியாது. அவங்களை பார்த்து அப்படின்னு அவர்கள் வந்த இந்த நிலைப்பாடு. நான் இன்னொன்னு சொல்லிடுறேன், சர்க்கிளுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த ஒரு நிகழ்ச்சியில் கனிமொழி சொன்னது உண்மையா, அனந்தி சொன்னது உண்மையாங்கிறதுக்குள்ள இந்த விவாதம் தேங்கி நிற்க கூடாதுன்னு நான் கருதுறேன். என்னுடைய கோணம் என்னன்னா, இந்திய அரசு எடுத்த முயற்சிகள் என்ன, இந்திய அரசை பொறுத்தவரை நான் தெளிவா குற்றம் சாட்டுறேன். மக்களை காப்பாற்றுவதோ போரை நிறுத்துவதோ எதுவுமே நோக்கம் இல்லை, இழிவுபடுத்தி அழிப்பது. ஆனா ஒன்று, அவர்களை இழிவுபடுத்த முடியவில்லை. அழிக்க முடிஞ்சு, ஆனா இழிவுபடுத்த முடியவில்லை. அதுல அவங்க வெற்றி பெற்றாங்க. மீண்டும் மீண்டும் இந்திய அரசு இந்த இந்திய அரசு விலக்கி விட்டு இந்திய அரசு காப்பாற்றுகிற முயற்சியில் அண்ணன் சோனியா தாங்க குற்றவாளி. அந்த குற்றத்துக்கு இவங்க உடஞ்சா போயிட்டாங்கன்னு நான் சொல்றேன். இதை விட என்ன சொல்றேன், இந்த மௌனிக்கின்றன அப்படிங்கிற அந்த ஸ்டேஜ் அவங்க அரைவ் பண்ணும்போது, நீங்க நான் முதல்ல சொன்னபோது ஹைகமாண்ட் வந்து 18ஆம் தேதி வரைக்கும் தொடர்புல இருந்தது அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அந்த விஷயங்கள் எல்லாமே ரெக்கார்ட்ல இருக்கு. ஆனால் ஒரு ஒரு டெஸ்பரேட்டா பரவி பல இடங்களுக்கு வந்து சிதைந்து போய்விட்ட பிறகு அவங்களுக்கான ஆப்ஷன்ஸ்ல அவங்க ட்ரை பண்றது இயல்பா நடந்திருக்கும் இல்லையா? அதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும்ல? அது இல்லைன்னு சொல்ல. இப்போ நீங்க அந்த உங்களிடமே பல பேர் தொடர்பு கொண்டிருக்காங்கன்னு நம்மள்ட்ட ரெக்கார்ட்ஸ். மௌனித்தல்ங்கிற ஒரு நிலைக்கு எப்படி வராங்கன்னா, அதாவது பலவற்றை நம்ம அனுமானங்களின் அடிப்படையில் தான் நம்ம பேச முடியுது. ஒன்று, அவர்கள் நிச்சயமாக 2 அனுமானங்கள் உறுதியாக இருக்கு எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும். ஐயா போகிற போக்கில் சொன்னார், அந்த அனந்தபுரம் சண்டைங்கிறது ஒரு திருப்பு முனையை எதிர்பார்த்தாங்க. அது ஒரு 6 மணி நேரம் பேச வேண்டிய விஷயம், இப்போ பேச முடியாது. அது ஒரு மிகப்பெரிய சண்டை. உலக வரலாற்றில் இதை போல ஒரு சண்டை நடந்ததாக நான் நினைக்கல. ஆனால் அந்த அனந்தபுரம் சண்டையில் ஒரு மிகப்பெரிய சதி. தலைவர் அங்கே தான் இருந்தார். ஒரு பெரிய நீண்ட தென்னந்தோப்பு, நடுவில் இருந்து சண்டை போட்டார். அவரை சுற்றி ஒரு 1800-2000 சிங்கள எலிட் கமாண்டோ சுற்றுறாங்க. பட் அவங்கள எதிர்பாராத விதமாக தீபன் திரும்ப 3வது ரவுண்ட் சுற்றுறாரு. இது அவங்க எதிர்பார்க்கல. அப்போ தான் கெமிக்கல் யூஸ் பண்ணுற ஒரு முடிவை எடுக்கிறாங்க. கெமிக்கல் யூஸ் பண்ணதுக்கு நிச்சயமாக அது யார் யார் அந்த சதியில் இருந்தாங்கங்கிறது நமக்கு தெரியல. அது தெரியப்பட வேண்டிய ஒரு போர்க்குற்ற விசாரணைகள். அது ஏன் அது சேர்க்கப்படலைங்கிறது எனக்கு தெரியல. அதில் வந்து அந்த சிங்கள சிப்பாயுங்களும் 2000 பேர் செத்து போகிறாங்க. நம்முடைய தளபதிகள் ஒரு 70 பேர் செத்து போகிறாங்க. களம் முற்றாக மாறுகிறது. இதில் இருந்து இதுதான் உண்மையான ஒரு திருப்பு முனையாக கொள்ளலாம். அதுக்கு பிறகு எங்கேயோ ஒரு இடத்துல அமெரிக்கா வருங்கிற ஒரு நம்பிக்கையை யாரோ கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுத்தாங்கிறது நமக்கு தெரியல. கடைசியாக சகலமும் தகர்ந்த பொழுது அவரவர்களுக்கு தெரிந்தவர்களை அவரவர்கள் தொடர்பு கொள்ள வாய்ப்பு நிச்சயம். சரி, அந்த இடத்துல இருந்துக்கலாம். நம்ம புலி தளபதியை கனிமொழி சரணடைய சொன்னார் என்ற புகார் குறித்து மக்களிடம் கருத்து கேட்டிருந்தோம். விடுதலை புலிகள் தளபதியை கனிமொழி சரணடைய சொன்னார் என்ற புகார் நம்பக்கூடியது என்று 30% பேரும், ஆதாரமற்றது என்று 70% பேரும் தங்களது கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். நம்ம வைண்ட் அப் பண்ண வேண்டிய நேரம். உங்களுடைய இறுதி கருத்து. இதில் ஒரு விஷயத்தை நீங்கள் தெளிவாக பார்க்க வேண்டும். விடுதலை புலிகள் திமுகவோடு எந்த காலத்திலும் உறவு கொள்ளக்கூடாது, கொண்டுவிடக்கூடாது என்பது எம்ஜிஆர் காலத்திலிருந்தே தமிழ்நாட்டிலே நடந்து வருகிற அரசியல். எம்ஜிஆர் பணம் கொடுத்தால் அவர்கள் வாங்குவார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பணம் கொடுத்தால் வாங்க மாட்டார்கள். தொடக்கத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் விடுதலை புலிகளுக்கு முன்னால் 50களிலிருந்து தொடர்ந்து இந்த போராட்டத்திலே ஈழத்தமிழர்களுடைய நலனுக்காக பேசி வருகிற ஒரு இயக்கத்தை, இது ஒரு போராளி குழு, ஆயுதம் ஏந்திய போராட்டம் என்று தொடங்கப்பட்ட பிறகு அதிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒதுக்கி வைக்க வேண்டும், புறக்கணிக்கப்பட வேண்டும் என்பதை இங்கே உள்ள சில தமிழர் கட்சிகள், தமிழ் அமைப்புகள், தாங்கள் தான் இலங்கை ஈழ விடுதலைக்காக பாடுபடுபவர்கள் என்ற தோற்றத்தை காட்டுபவர்கள் வைத்தார்கள். அவர்கள் ஜெயலலிதாவை கூட ஏற்றுக்கொள்வார்கள். தோழர் கோபித்துக் கொள்ளக்கூடாது. பிரபாகரனை சிறைப்பிடித்து வர வேண்டும் என்று சட்டமன்றத்திலே தீர்மானம் போட்டவர் ஜெயலலிதா. 4 நாட்களுக்கு முன் இவர்களுடைய தலைவர் மீதே வழக்கு போட்டது ஜெயலலிதா. தீர்மானம் போடுவோம், அமைதியாக இருந்தது திமுக. நாங்கள் தீர்மானத்தை ஜெயலலிதாவின் தீர்மானத்தை தீய வைத்து கொளுத்தியவர்கள் நாங்கள். நீங்கள் நடுநிலை என்று அமைதியாக சட்டமன்றத்தில் ஒரு நிமிஷம் என்ன பேசுறீங்க? இலை மலர்ந்தால் ஈழ மலரும் என்று சொன்னவர் யார்? மறுக்கவில்லை. சீமான், எங்கள் தலைவர் சீமான் சொன்னார். நான் மறுக்கவில்லை. தீர்மானம் போடும்போது முரசொலி மாறன் பேசலையா?
பிரபாகரனை பிடித்து வந்து தூக்கில் போடுங்கள், எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை என்று பேசியவர் ஆவேசப்படாம பொறுமையா பேசுங்க. ஒரு உழைக்கும் தமிழர் எளிய மகன் அந்த இனத்திற்காக என் வாழ்க்கையை தொலைத்தவர் விவாதத்தை நீங்கள் நடத்தியிருக்கலாம். இது இளைமானதால் இனம் அழிந்தவர்கள் இனம் அழிந்தது ஒரு நாட்டை இழந்து விட்டோம். திராவிட இயக்க கொள்கை இது. எங்களுக்கு 2 பொறுப்பு இருக்கு. தமிழ்நாட்டிலே ரொம்ப சுருக்கமா தமிழக மக்களிடம் வாக்குகளை வாங்கி இங்கே ஆட்சி நடத்துகிறோம். தமிழக மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் எங்களுக்கு இருக்கிறது. அந்த அளவுக்கு கருத்து நிறைவு செய்யலாம். நிகழ்ச்சியில் போதுமான நேரம் இல்லனால நிகழ்ச்சி ஒரே ஒரு செய்தி ரொம்ப சுருக்கமா ஒண்ணும் இல்ல. கடந்த காலம் நிகழ்காலத்தை பற்றிய ஆய்வுகளை ஒரு பக்கம் ஒதுக்கிவிட்டு இன்றைக்கு ஒரு பன்னாட்டு புலனாய்வுக்கு சாட்சியங்களை திரட்டி கொடுக்கணும். நடந்தது இன அழிப்பு என்பதற்கும் இந்த இன அழிப்பில் யாரெல்லாம் பங்கு பெற்றார்கள் என்பதற்கும் உலகம் தெரிந்து கொள்ள காத்திருக்கிறது. அனந்தியோட ஆய்வுக்குட்பட்டதுன்னு சொல்றீங்களா? அப்ப நான் என்ன சொல்றேன்னா, தமிழ்நாட்டில் இந்த அனந்திகிட்ட என்ன பேசுனாங்க பேசலங்கள்லாம் இருக்கட்டும், யார் அந்த கடைசி கட்டத்தில் தொடர்பு கொண்டவர்கள், என்ன பேசினாங்க, யார் அவர்களை பேச சொன்னவர்கள், சிதம்பரத்தினுடைய பங்கு என்ன, அவர் எதற்காக கலைஞரை ஏமாத்தினாரு, அல்லது தமிழக அரசை இந்திய அரசையே ஏமாத்தினுச்சு, இந்த விஷயங்களுக்கு சாட்சியமாக தேடுவதற்கு, சான்றுகளை தேடுவதற்கு இது ஒரு தூண்டுதலாக இந்த பிரச்சனை அமையணும். அந்த பேசலாம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது நன்றி. மீண்டும் ஒரு நேர்பட பேச நிகழ்ச்சியை சந்திப்போம். எதிர்த்து பேசிட்டு காட்சி பல எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும்.